பிக் ஃபோக்கஸ் பகுதியிலே நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திருவள்ளூர் தொகுதி மக்களவை உறுப்பினர் முன்னாள் IAS அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் சார். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கு. பாஜக பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கு. சபாநாயகர் தேர்வு எப்போது நடைபெறும் அப்படின்ற தேதியும் வெளியாகிருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியில் வரிசையில் அமர்ந்தா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன வியூகம் வகுத்திருக்காங்க? 10 நாட்களாக அமைச்சரவை பதவியேற்பு தொடங்கி எந்த விதமான சர்ச்சைக்கும் இடமளிக்காம தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க திட்டமிட்ட பாதையில. காங்கிரஸ் கட்சியுடைய வியூகம் என்ன? வியூகம் அப்படின்றதெல்லாம் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. முதல்ல ஒரு நல்ல எதிர்கட்சியாக ஒரு கூட்டணியாக நாம் செயல்பட வேண்டும். அப்புறம் தொடர்ந்து மோடி அரசின் அந்த பொய்யான ஒரு பிரச்சாரம், அப்புறம் அவங்களுடைய உண்மையான எண்ணத்தை இந்த நாட்டுக்கு படம் பிடித்து பிரதிபலித்து காட்டுவதுதான் எதிர்கட்சியுடைய ஒரு பிரதான இதுவா இருக்கும். ரெண்டாவது, நாங்க பரப்புரையிலையும் சொன்னோம், இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்கள். அதை காப்பாற்றுற ஒரு கடமையும் எதிர்கட்சிகள் மற்றும் இந்தியா எனும் சிந்தனை நம்புவோம் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அதனால்தான் நாங்க இப்போ இந்த ஸ்பீக்கர் பதவியை கூட அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் சரியான முடிவெடுக்கணும் அப்படின்றதுலையும் நாங்க ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். இது மறுபடியும் பிஜேபி கையில இந்த ஸ்பீக்கர் பதவி போச்சுன்னா மறுபடியும் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த எம்பிகளை விலைக்கு வாங்குறது, இங்கிருந்து அங்க தள்ளுறது, இந்த மாதிரி ஜனநாயகத்திற்கு முரணான விஷயங்களை இன்னும் செஞ்சுக்கிட்டே போவாங்க. ஸோ இதெல்லாம், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்தின் முன்னோடியில் இருக்கின்றது. நீட் தேர்வு விவகாரத்தில் தொடர்ந்து நிறைய சர்ச்சை எழுந்திருக்கு. உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியான வழக்குகள் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டு வருது. காங்கிரஸ் கட்சி இந்த நீட் சர்ச்சையை எப்படி கையாள போறாங்க? ஆனால் ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. காங்கிரஸ் கட்சியோட வியூகம் என்னதுல? கண்டிப்பாக இந்த குரல்களை எல்லாம் எடுத்து வைக்கணும். அதாவது நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் லீக் விஷயம் ஒரு ஸ்டேட்ல மட்டுமல்ல, பல ஸ்டேட்ல இது ஒரு பெரிய இஷ்யூ. இது ஒரு சென்ட்ரலைஸ்டு வேலை இந்த மாதிரி நடத்தும் பொழுது அதற்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிஸ் கையில இல்லாத போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாக செய்யும். இது நாங்க முதல்ல சொன்னதுதான். அந்த இதனால் மருத்துவம் என்பது நாட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அது வெறும் மாணவர்களுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, இது ஒரு நாட்டின் முக்கியமான பிரச்சனை. இது எல்லாத்தையும் கொண்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிறுத்திருப்பது இது எதிர்பார்த்த ஒன்றுதான். நாங்கள் கண்டிப்பாக இந்த அவலங்களை எதிர்த்து குரல் கொடுப்போம். இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை இம்மிடியேட்டாக அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சிகள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எடுக்கப்படும். மோடி 3.0 எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த போர்ட்ஃபோலியோவை தான் சீனியர் மினிஸ்டர் தக்க வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேஜராக எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. 234 தொகுதிகளில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்ல, இது முதல்ல அவங்களுடைய அரகன்ஸை காட்டுது. மக்கள் ரொம்ப கிளியரா ஒரு மேண்டேட்டை அவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் கொடுத்துருக்காங்க. இதை பொருட்படுத்தாமல் நாங்க செய்யறதை தான் செய்வோம் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட் இண்டிகேட்டர் தான் இது. ஸோ இது இந்த அரகன்ஸ் தான் அவங்களுக்கு இந்த தேர்தலிலும் ஒரு சரிவை ஏற்படுத்தியது. வரும் காலங்களிலும் அது சரிவை ஏற்படுத்தும். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எதிர்கட்சிகள் மிகவும் வலிமையாக, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக, சித்தாந்த கூட்டணியாக நாங்கள் மக்களவையில் அமர்வோம், நாடாளுமன்றத்தில் அமர்வோம். இந்த முக்கியமான கேள்விகளை கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தை முன் எடுத்து வைப்போம். இந்த அரசாங்கத்துக்கு இந்த தடவையாவது பதில் சொல்ற, மக்களுக்கு பதில் சொல்ற ஒரு ஜனநாயக போக்கு வருதான்னு பார்ப்போம். இப்ப அக்னிபாத் திட்டம் தொடர்பாக மறு ஆய்வு செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது எதிர்கட்சிக்கு அல்லது கூட்டாட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முதல் வெற்றியா கருதலாமா? கண்டிப்பாக இது இந்தியாவுக்கே கிடைச்சிருக்க முதல் வெற்றி. ராணுவம் நாட்டின் பாதுகாப்பை கொண்டு போய் இவங்க அதே மாதிரி சென்ட்ரலைஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட், அதாவது ராணுவத்துல கான்ட்ராக்ட் முறையை கொண்டு வந்த பெருமை பிஜேபிக்கு தான் சேரும். அதனால இன்னைக்கு நம்மளுடைய ராணுவமே வலுவிழந்து நிற்கிறது என்பதுதான் உண்மையான. அதுவும் நம்ம இளைஞர்களுடைய
முக்கியமான ஒரு கனவு, முக்கியமான ஒரு வேலைவாய்ப்புக்கான ஒரு இடம், அதையும் வந்து நாசம் பண்ணிட்டாங்க. இவர்களுக்கு இது வந்து கட்சிகளை தாண்டி அரசியலை தாண்டி இந்த அக்னிவீர் திட்டத்தை, அக்னிபாத் திட்டத்தை நிறுத்துவது நாட்டிற்கும் நாட்டு பாதுகாப்பிற்கும் மிகவும் முதல் நாடாளுமன்ற கூட்டம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி G7 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடு பயணம் செஞ்சிருக்காரு. ஸோ இதை எப்படி புரிந்து கொள்வது? இது எப்படி புரிந்து கொள்வது என்றால் ஒன்றும், அதாவது மறுபடியும் அந்த ஒரு அப்கோர்ஸ் இதெல்லாம் முக்கியமான மீட்டிங்லாம் இருந்தாலுமே கூட நம் பிரதம மந்திரிக்கு இந்த நாட்டின் மீது போக்கஸ் இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மையான கருத்து. இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் அங்க தீவிரவாத அச்சுறுத்தல்கள் ஆரம்பிச்சிருக்கு. மணிப்பூர்லயும் வந்து வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கண்டுக்காத அதே மாதிரி வழக்கம் போல அவருடைய இந்த விலை உயர்ந்த கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு அவருடைய விமானத்தில் பயணம் செய்து கொண்டு உலகமெல்லாம் சுற்றும் வாலிபனாக தான் அவர் இருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையா நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஸோ அது அவருடைய அந்த போக்கை தான் காட்டுது. எதுவும் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம், மக்கள் எப்படி எங்களுக்கு மேண்டேட் கொடுத்தாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்பதை அவங்க சொல்கிறாங்க. 10 நாட்கள் ஆயிருக்கு. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. இன்னைக்கு ஜூன் 14ஆம் தேதி. அமைச்சரவையில் சர்ச்சை எழும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சியிற்கு ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எந்த விதமான சர்ச்சைக்கும் இடம் கொடுக்காம அமைச்சரவை பொறுப்பேற்று அவங்க பணிகளை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றத இனிமேல் 5 ஆண்டுகள் அப்படின்றது அவங்க எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பயணிக்க போகிறாங்க. ஸோ ஆல் இஸ் வெல் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுதா? காங்கிரஸ் கட்சியுடைய காத்திருப்போம், உரிய சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்போம் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன அந்த டேர்ம் அப்படின்றது இதை பொருந்துமா? இப்போ ஜனநாயகம் என்பது அன்றாடம் நடத்தப்படும் அன்றாடம் வளர்க்கும் ஒரு விஷயம். அதுல வந்து கேள்வி கேட்பதும் பவர்ல இருக்கவங்களை பதில் சொல்ல வைப்பதும் ஜனநாயகத்தின் ஒரு முக்கியமான பங்கு. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி அந்த வேலையை ரொம்ப துரிதமாக செய்யும். மக்களுக்காக நிற்கும் அரசியலையும் முன்னெடுத்து வைக்கும். அந்த அரசியலின் முன் இவங்க கூட்டணி நிற்காது என்பது எனக்கு ரொம்ப ஒரு சாலிடான ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள்ல வந்து ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு. இவர்களுடைய பிளாங்கை இந்துத்துவானா இப்ப இவர்களுடைய அரசாங்கத்தை நிற்க வைத்திருக்கும் 2 கட்சிகளுடைய ஐடியாலஜிக்கல் பேஸ் அது கிடையாது. அதனால அவர்களுக்கு அரசியலாக கூட பிரச்சனைகள் ஏற்படலாம் இதை அவர்கள் சப்போர்ட் பண்ண. அதனால இது ஒரு பெரிய ஸ்ட்ராங் கூட்டணி கிடையாது. அப்படி இருந்தாலுமே கூட எதிர்கட்சிகள் நாங்கள் எங்களுடைய வேலைகளை சரியாக செய்தால் நிறைய மாறுதல்கள் விரைவில் ஏற்படும். RSS தலைமையிடமிருந்து வரக்கூடிய ஒரு மாற்று கருத்து அப்படின்றது இது வெறும் ஒரு மாற்று கருத்தா மட்டும் பார்க்கலாமா, அல்லது ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் நாட் வெல் அப்படின்றது புரிஞ்சுக்கலாமா? இது கண்டிப்பா ஆல் இஸ் நாட் வெல் தான். அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் உண்டு. மோடி அவர்களின் அந்த ஒரு ஏகாதிபத்திய போக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, RSS உட்பட. அதனால வந்து அது எவ்வளவு நேரத்துக்கு சஸ்டெயின் ஆகும், எல்லாமே ஒரு அத்தாரிட்டேரியனா எவ்வளவு நாள் பண்ண முடியும்ன்றது கொஸ்டினபிள் தான். அத்தாரிட்டேரியனா நீ செயல்பட முடியாது, இன்னும் அது கேள்விக்குள்ளாக்கக்கூடிய தருணம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் எல்லா வகையிலும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த அமைச்சரவை பதவியேற்பும் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்விலையும் அவங்க காட்டின ஒற்றுமை, அந்த ஒரு பரஸ்பரம் அந்த காட்டின மரியாதையோ அந்த ஒற்றுமையோ அப்படின்றது அதுக்கான இடமே இல்லை அப்படின்றது புரிய வைக்கிறது இல்லையா? இது வந்து 10 வருஷமா இப்படிதான் அவங்க அந்த போஸ்டரிங் பண்ணிட்டு வராங்க. அந்த ஈவெண்ட் பேஸ்ட் போஸ்டரிங் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள அதெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ள பயமும் வெறுப்பும் கோபமும் நிறைந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் அது அன்பும் பாசமும் நிறைந்த ஆர்கனைசேஷன் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. எல்லாத்தையும் வந்து வெறுப்பாலையும் கோபத்தாலையும் நிலைநிறுத்தலாம் என்பது என்னும் அடிப்படை சித்தாந்தத்தை நம்புவார்கள். அது வந்து ரொம்ப நாளைக்கு அது நிற்காது. ஆனா ஈவெண்ட் நடத்தும் போது லைட்ஸ் ஆன் கேமரா அப்படின்னும் போது எல்லாம் நல்லா நடிப்பாங்க. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விட்டது, அதிமுகவுடைய வாக்கள் எங்கள் பக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு, நாங்கள் சில இடங்களில் அவங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கோம் அப்படின்றது தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய கருத்தா இருக்கு. நீங்க தேர்தல் களம் கண்டிருக்கீங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க. தேர்தல் களத்தில் பாஜகவுடைய இந்த முழக்கம் அப்படின்றது எப்படி
ஏற்றுக்கொள்வது? அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது வந்து இன்னைக்கு அவங்களுடைய சில ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ்னால வந்த வாக்குகள் அதெல்லாமே கூட அதெல்லாம் கூட ஒரு கட்டமைப்புல இருந்து வந்த வாக்குகள் கிடையாது. களத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும், பாஜகவுக்கு அடிப்படையில கட்டமைப்பே கிடையாது. சரி, கட்டமைப்பு தான் இல்லைன்னா சித்தாந்தம் நல்ல சித்தாந்தமானு கேட்டா தமிழகத்துக்கு கண்டிப்பாக பிடிக்காத ஒரு சித்தாந்தம். எதை வச்சுட்டு ஜனங்க அவங்க போட்டு போட போறாங்க? சில பல காஸ்ட் குரூப்ஸை வேணா சில பேர் விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம், சில லீடர்களை வந்து அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்கலாம், அதனால சில பேர் வந்திருக்கலாமே தவிர அரசியல் ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக மக்கள் அவர்களுக்கு சாயும் கேள்விக்கே இடமில்லை என்பது என்னுடைய கருத்து. இப்ப 40 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றிருக்கு தமிழ்நாட்டில். இந்த 40 எண்ணிக்கை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு என்ன பெற்றுத்தர முடியும்? தமிழ்நாட்டுக்கு என்ன பெற்றுத்தர முடியும் என்பது ஒரு பக்கம். அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக செயல்படுத்தினால் எல்லா மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய விஷயங்களும் கிடைக்க வேண்டும். அதுதான் வந்து பேசிக் ஃபெடரலிசம் பேசிக் ஃபண்டமெண்டல். ஸோ நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அதை சரியாக ஜனநாயக முறையில் நடத்தினால் தமிழகம் மட்டுமல்ல எந்த மாநிலத்துக்கும் கிடைக்க வேண்டிய சரியான விஷயங்களை கிடைக்க நாம் செய்ய முடியும், செய்ய வேண்டும். அதுதான் கரெக்ட். ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு 40 பேர் அங்கே இருக்கும் பொழுது தமிழகத்தின் குரல் மிக மிக வலுவாக அங்க நிலைநிறுத்தப்படும். ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸாக நாங்கள் இருப்போம். கண்டிப்பாக இந்த நாடாளுமன்றம் போன நாடாளுமன்றம் மாதிரி கொஞ்சம் வீக் பிளாட்ஃபார்ம் இருக்க மாட்டோம். அதனால கண்டிப்பாக தமிழகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் பெற்றுத்தருவது எங்களுடைய பொறுப்பு. அதை செய்வோம். தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 29 பைசா அப்படின்றது குறைந்தபட்சம் ஒரு நியாயமான அளவுக்கு அதிகரிக்கணும் அப்படின்றது தான் 29 பைசா முன்னிறுத்தி மிகப்பெரிய பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. அந்த வரம்பை 40 பேரால உயர்த்த முடியுமா? அந்த உரிமையை கேட்டு பெற முடியுமா? கண்டிப்பாக அதை உயர்த்த பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அதுக்கான முழு மூச்சோடு நாங்கள் வேலை செய்வோம். பாஜக வழக்கம் போல தமிழகத்தை எப்படியாவது வஞ்சிக்கும் ஒரு ஆக்டிவிட்டி தான் அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு ரொம்ப முன்னாடியிலிருந்து பார்த்த விஷயம். எங்களின் அரசியலுக்காக எங்களின் சித்தாந்தத்திற்காக பல முறை இந்த மாதிரி வந்து சென்டரை எதிர்த்த வரலாறு தமிழகத்தில் உண்டு. கண்டிப்பாக இந்த முறையும் தமிழகத்திற்காக முன்னே நின்று போராடி பல விஷயங்களை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் எல்லாருமே ரெடியா இருக்கோம். சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி தரப்புல வேட்பாளர் முன்னிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? யாரு வேணா நாங்க அப்ளை பண்ணுவோம். அப்கோர்ஸ் ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நாமினேஷன் கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த முடிவுகளை தலைமையும் இந்தியா கூட்டணியும் கலந்து முடிவெடுப்பார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப இந்தியா கூட்டணியுடைய பயணம் எதிர்கட்சி தான், இப்போதைக்கு எதிர்கட்சி வரிசையில் அமர்வும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபைன். பட் எங்களுடைய பயணம் 100 நாள் டார்கெட் இருக்கு. அவங்களுடைய டார்கெட் பாத்தில் ஒன் நேஷன் ஒன் போல் இந்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு அஜெண்டா இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோடு மாதிரியான இதையெல்லாம் இனிமேல் பாஜக நினைத்த மாதிரி எட்ட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியமான ஒரு தெளிவான முடிவு. அதை வந்து அவங்க மீற முடியாது. மீற முயற்சித்தால் பல பிரச்சனைகளை பாஜக சந்திக்கிறது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இந்த 2 பேர் தான் இந்த அரசை தாங்கி பிடிக்கக்கூடிய மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்ல முடியும். மாநில கட்சிகள் பிஜேபி கிட்ட நெகோசியேட் பண்ணி அவங்களுடைய உரிமையை கேட்டு பெறக்கூடிய இடத்துல இன்னும் இருக்கிறாங்களா? இப்ப இருக்கிறாங்களா? கண்டிப்பாக இப்ப அவங்க மாநில கட்சிகள் தான் இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்காங்க. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இதெல்லாம் அவங்க ஏத்துக்க முடியாது. அவர்கள் எப்படின்னா, இப்போ இருக்கிற மோடி தலைமையில் இருக்கிற பாஜக வந்து ஒரு சிங்கிள் மேன் மிஷின். அதுக்கு வந்து எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஒரு அரசியல் இதுவே நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கணிப்பு என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு நடிப்பாங்க எல்லாம் நடக்கிற மாதிரி. ஆனா அது ரொம்ப நாளைக்கு அது ஒட்ட வைக்க முடியாது. அது என்னுடைய கணிப்பு. இறுதியா லோக்கல் பாலிடிக்ஸ் வந்துடலாம். காங்கிரஸ் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் ஆசை பேராசை அப்படின்ற 2 தலைவர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய கருத்து பரிமாற்றம் அப்படின்றது இருந்தது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய பார்வை என்ன?
பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் வந்து ஒரு எல்லா கட்சிகளிலும் நடக்கும் ஒரு சாதாரண ஒரு டிஸ்கஷன். பொதுக்குழுவில் அடிப்படை தொண்டர்களும் இருப்பாங்க, எல்லோரும் கட்சிகளை பத்தி பலவிதமான கருத்துக்களை தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி நடந்த விஷயங்களை செலக்டிவா சில விஷயத்த மட்டும் எடுத்து அதை ஹைப் பண்ணிட்டாங்க. அது அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு கருத்தியலே கிடையாது. அங்க வந்து முதலில் இந்த எல்லா விதமான வெற்றிக்கும் காரணமாக இருந்த எல்லா கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் பெரிய நன்றிகள் தான் 90% அங்க தெரிவிக்கப்பட்டது. அப்புறம் எங்களுடைய தலைவரும் அதுக்கான அறிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ஒரு ஜெனரல் டிஸ்கஷன், ரொம்ப ஹெல்தியான டிஸ்கஷன் கூட. இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது மாநில கட்சிகளுக்கு ஒரு பக்கம் மீண்டும் பலம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் புரிந்து கொண்டாலும் கூட பிஆர்எஸ், அதிமுக, பிஎஸ்பி இந்த மாதிரியான மாநில கட்சிகள் நம்பர்ஸில் இல்லாமல் டெசிமேட் ஆயிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது உண்மையாகவே மாநில கட்சிகளுக்கு ஒரு பொக்கிஷமான நாட்களாக இருக்குமா, அல்லது இன்னும் சவால் நிறைந்ததாக மாறுமா? இல்ல, அது இன்டர்னல் பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன். பட் வெற்றி பெற்றது இன்னும் மாநில கட்சிகள் தான். கடைசியில கட்சிகள்னு சொல்றதை விட மாநிலங்கள் அதோடைய ஸ்பேஸை வந்து இந்த தடவை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. நாங்க இப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்கல. மாநிலம், மாநில கட்சிகள், மாநிலம், அப்புறம் தேசிய கட்சிகள்ன்றதுலாம் எங்களுடைய பார்வையில் கிடையாது. அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களின் ஒரு ஒன்றியம் தான் இந்தியா. இதை வந்து அரசியலமைப்பு சட்டம் தெரிந்தவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுதான் நான் பாக்குறேன். அதை வந்து கடந்த 10 வருஷமாக அசைத்து அதை பார்த்து அது அப்படி கிடையாது, நாங்க தான் யூனியன், நீங்க எல்லாம் சும்மா ஸ்டேட் தான் அப்படின்ற அந்த பிலாசபியை இந்த தடவை மக்கள் தங்களுடைய வாக்குகள் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தின் பக்கம் நின்றிருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் தொடர்பாக உங்களுடைய ஆழமான கருத்துக்களை எங்களை பயந்துகிட்டீங்க. உங்களை வருகைக்கும் கருத்து பெயர்க்கும் மிக்க நன்றி திரு சசிகாந்த். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகள் தொடரும்.